வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் நெக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ளவுஸோட ஹைட் வந்து நான் 16 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட கழுத்து அளவு வந்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம இந்த மாடலுக்கு வந்து கழுத்து கொஞ்சம் விரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும், இல்லைனாக்கி ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். கைக்குழி வந்து 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். இனி நம்ம அதில் 1.5 இன்ச் வந்து குளிச்சு வெட்டிக்கிடலாம். கைக்குழிய இனி பின் கழுத்து டெப்த் வந்து 8.5 இன்ச் எடுத்திருக்கேன். பின் கழுத்தோட டெப்த் 8.5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கலாம், கூடுதலாக வேணால் கூடுதலாக எடுத்துக்கலாம். நீ நாம் அந்த கோடை அந்த அளவு, அதாவது 3 இன்ச்சை வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் வரைஞ்சி விட்டுடலாம். பாருங்க, வரைஞ்சி விட்டாச்சு. இனி கீழே இருந்து லாஸ்ட்லேருந்து 1.5 இன்ச் நம்ம மடித்து தைக்கிற அளவை மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுடலாம். 1.5 இன்ச்சு வரைஞ்சாச்சு. 1.5 இன்ச்சு அதை அப்படி நம்ம மடித்து விடுறேன். பாருங்கள், மடித்து விட்டுடலாம். இனி பாக்கி இருக்கிறது 6 இன்ச் இருக்குது. அதான் நம்மளுக்கு மாடலுக்கு யூஸ் பண்ணுற பீஸ். பாருங்கள், அது அவ்வளவும் மடித்து விடுறது. மடித்து விடுறது நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா மடிச்சும் தைக்கலாம், நம்ம அதில் பைப்பிங் வச்சு தைச்சாலும் நல்லாயிருக்கும். நான் பைப்பிங் வச்சு தான் தைச்சி காமிக்க போகிறேன். நீ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதான் அந்த கீழே மாடலுக்குள்ள பீஸு 6 இன்ச்சு. எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இனி இதை நம்ம நல்ல துணி, எந்த ட்ரெஸ்ஸில் தைக்க போகிறோமோ அந்த துணிக்கு மேலே வச்சு இனி இதே அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பீஸ் ரெடி ஆயிடுச்சு. 2 பீஸ், மொத்தம் 3 பீஸு. இனி நம்ம இதை எந்த ட்ரெஸ்ஸில் தைக்க போகிறோமோ அந்த ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு மேலே வச்சு இதே அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மாடல். எந்த மாடலுமே வைக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த 6 இன்ச்சு. நம்ம தைக்கிறதுக்காக 2 சைடும், அதாவது ஹைட் அளவு வந்து நம்ம வந்து 1/2 இன்ச், 2 சைடும் 1/2 இன்ச்சு கூட்டி வெட்டணும். மேலும் கீழேயும் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. 2 சைடில் மட்டும், தைக்கக்கூடிய 2 சைடில் மட்டும் நம்ம 1/2 இன்ச்சு கூட்டி வெட்டி எடுத்துக்கலாம். பைப்பிங்காக நான் அந்த கோல்டன் கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது லேஸ் வந்து நம்ம வந்து மாடலுக்காக, நான் அந்த டெக்கரேஷனுக்காக நான் வந்து லேஸ் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் லேஸ் வேணுமோ அந்த கலர் லேஸ் வாங்கி, நான் கோல்டன் கலர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம இனி லைனிங் துணியையும் மேலே உள்ள நல்ல துணியையும் சேர்த்து நம்ம ஓரத்தில் தைச்சி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். எல்லா லைனிங் ப்ளவுஸ்லையுமே நம்ம எப்படி தைக்கணும் பாருங்கள். ஒரு பீஸ் தைச்சிட்டேன். இனி நெக்ஸ்ட்டு பீஸையும் தைச்சிடலாம். தச்சாச்சு.
இனி நம்ம சென்டரில் வைக்கக்கூடிய அந்த பீஸை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம் 4 சைடும். சுருக்கு விழாமல் இழுத்து தைச்சிக்கணும், அதுக்கப்புறம் தைக்கும் போது நல்லா இருக்காது. இனி நம்ம பைப்பிங் யூஸ் பண்ணுற மெட்டீரியலில் சைடில் நம்ம தைச்சி விட்டுடலாம். அப்போ நமக்கு பைப்பிங் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆறு இன்ச்சு ஹைட்டு அளந்து பார்த்து நம்ம தைக்கணும். 6 இன்ச்சு ஹைட்டில் நம்ம தைச்சிடக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஹைட்டு கூடுதலான இதில் தான் தைக்கணும் நம்ம. பைப்பிங் தைச்சாச்சு. இனி மற்ற அந்த 2 பீஸ்க்கும் நம்ம வந்து பைப்பிங் தைச்சிடலாம். நான் பைப்பிங் கொஞ்சம் பெருசாக வச்சு தைக்கிறேன், ரொம்ப சின்னதாக இல்லாமல். ஏன்னா இதில் ரொம்ப மாடலே இல்லாத சிம்பிள் ப்ளவுஸ்னால நம்ம பைப்பிங் கொஞ்சம் பெருசாக வச்சா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்க, நான் கொஞ்சம் பெருசாக வச்சு தைச்சிருக்கேன், அதனால ரொம்ப அழகாக இருக்குது. இனி நெக்ஸ்ட் பீஸ்லேயும் இதே மாதிரி நம்ம பைப்பிங்கை ஜாயின் பண்ணிடலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தைச்சாச்சு, 2 பீஸ்லேயுமே நம்ம வந்து பைப்பிங் தைச்சாச்சு. இனி நம்ம பாருங்க எப்படி தைக்கிறதுன்ட்டு. இப்படி தான் நம்ம தைக்க போகிறோம். இதுதான் ப்ளவுஸ் மாடல். இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1/4 இன்ச் இடைவெளி விட்டு லேஸ் வச்சு தைக்கணும். பாருங்கள், ரொம்ப அதிகமாக இடைவெளி இருந்தாலும் நல்லா இருக்காது. நான் 1/4 இன்ச் விட்டு தைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நீக்கி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட இடம் விட்டு வேண்டாம், நீங்கள் இடம் விட்டு தைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. பாருங்க, நான் 2 லைன் வைக்கிறேன். உங்களுக்கு சிம்பிளாக போதும்னா ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டாலே போதும். நான் கொஞ்சம் கூட டெக்கரேட்டாக தெரியறதுக்காக நான் வந்து 2 இடம் வச்சு தைக்கிறேன், 2 லைன். சிலவங்க இதை விட அழகாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு லைன் கூட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் லேஸை. இது நெக்ஸ்ட் பீஸில் அதே மாதிரி 1/4 இன்ச் இடைவெளி விட்டு நம்ம தைச்சிடலாம். லேஸ் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், 2 பீஸ்லேயுமே தைச்சாச்சு. இனி நம்ம சென்டர் பீஸ் மட்டும்தான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். சென்டர் பீஸ்
இதே நம்ம அதே மாதிரி 1/4 இன்ச் இடைவெளி விட்டு ஸ்டிச் பண்ணலாம். நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ இதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேஸ் கடையில் இப்போ நிறைய கிடைக்குது. அதனால நீங்கள் அதில் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் வாங்கி தைச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இந்த க்ரீன் கலருக்கு கோல்டன் கலர் நல்லாயிருக்கும், அதனால நான் அந்த கோல்டன் கலர் வாங்கியிருக்கேன். பாருங்க, நான் தச்சு முடிச்சிட்டேன். 1/4 இன்ச் இடைவெளி விட்டு தான் தச்சிருக்கேன். இனி நாம் 2 சைட் பீஸ்லையும் 8.5 இன்ச் ஹைட்டை அதாவது டெப்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அதே போல் சென்டர் பீஸ்லையும் 3 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணியிருக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி நாம் இந்த 3 பீஸையும் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்க, பைப்பிங்க்கு மேலே வச்சு தைக்காம அந்த க்ரீன் கலர் மேலே வச்சு தைக்கணும். அப்போ தான் பார்க்கறது அழகாக இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு இன்னும் ஜாயின் பண்ணிட்டேன். இனி நெக்ஸ்ட் சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், இனி கரெக்டாக நான் கீழே வந்து பைப்பிங் வச்சு தைக்க போகிறேங்கிறதுனால கரெக்டாக நம்மளுக்கு 14 இன்ச்சு 14.25 இன்ச்சாட்டு நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள், வெட்டியாச்சு. இனி நம்ம இதில் பைப்பிங் வச்சு தைச்சிடலாம். கோல்டன் கலர் பைப்பிங் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், பைப்பிங் தைச்சாச்சு. எந்த ஒரு மாடலுமே இல்லாத ப்ளவுஸுக்கு நம்ம இந்த மாதிரி லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.